இவங்களை கூட வச்சுட்டும் சுத்த முடியல, வேணாலும் ஒதுக்கவும் முடியல அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயோ இல்ல ஃபேமிலியோ ஏதாச்சும் ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் திங் டாலரன்ஸ். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொறுத்து போங்க. நீங்க பொறுத்து போக உங்களுக்கே ஒரு நாள் புரியும் அவங்க எதனால இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். செகண்ட் திங், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒன்லி ஃபார் யூ பட் ஆல்சோ ஃபார் தெம். உங்களுக்கு மட்டும் இது பிரச்சனை கிடையாது, அவங்களுக்குமே இது ஒரு பிரச்சனை தான். அவங்க கூட இருக்கவங்க இந்த ஒரு விஷயத்தினால அவங்களை விட்டு விலகி போவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன்ஸ் அவங்களை விட்டு விலகி போகும். இந்த மாதிரி நிறைய தப்பான விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். சோ அவங்களுக்கு பொறுமையா உட்காந்து புரிய வைங்க. நீங்க எல்லா விஷயத்திலுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு காமா சொல்லி புரிய வைங்க. Third thing, you should defeat the problem, not the person. உங்களுக்கு அந்த பர்சன் கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பிடிக்கவே தவிர அந்த பர்சனே ஒட்டு மொத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் உங்களை மாத்திடக்கூடாது. புரியுதா? நோயுடன் போராட வேண்டும், நோயாளியுடன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா காலத்துல சொல்லியிருந்தாங்களா, அதே மாதிரி தான் அந்த பர்சன் கிட்ட இருக்க ஒரு தப்புனால அவங்களை ஒட்டு மொத்தமா ஒதுக்கிடாதீங்க. Fourth thing, let them. மூணு விஷயத்துமே பண்ணதுக்கு அப்புறமாவும் அவங்க சேஞ்ச் ஆகல அப்படின்னா விட்டுருங்க. let them understand what they are doing. அவங்களுக்கே ஒரு நாள் புரியும். அது வரைக்கும் நீங்க நார்மலா அவங்க கிட்ட பேசுற மாதிரி பழகிட்டே இருங்க. அவங்களா ஒரு நாள் அவங்களுக்குள்ள இருக்க தப்ப உணர்ந்து அவங்களா மாறிடுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காஃபி டெஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.